கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 51வது நாள். எப்பவும் போல் காலைல 10 நிமிஷம் புல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி கேம்பில் முளைக்கட்டிய கம்பும் முட்டையும் கொடுத்தாச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரன்னிங் போனோம். ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி 5 ரவுண்டு நல்லா ஸ்ப்ரிண்ட் அடித்தோம். நல்லா ஸ்ப்ரிண்ட் அடித்து முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி அப்டக்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்டக்கிள்ஸ் எதுக்கு பண்ணுறோம்னா, உங்கள் ஃபூட் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகவும், உங்கள் கபடி ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும், உங்களுடைய ஜம்பிங் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும், கபடி விளாடுறப்போ உங்கள் ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அப்டக்கிள்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக அப்டக்கிள்ஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரில்லோட நீங்கள் கோன் ட்ரில், லேடர் ட்ரில் இதுவும் சேர்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் லேடர் ட்ரில், கோன் ட்ரில், அப்டக்கிள் ட்ரில் இதெல்லாம் பண்ணுறப்போ ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் பண்ணுவேன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள். உதாரணமாக கல் இருந்தால் அதை வச்சு நீங்கள் கோன் ட்ரில், அப்டக்கிள் ட்ரில் பண்ணுங்கள். லேடர் வந்து நீங்கள் தரையில் வரைஞ்சி லேடர் ட்ரில் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரில்லெல்லாம் பண்ணுறப்போ உங்கள் முழு கவனமும் அதில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே ட்ரில்லில் முழு கவனம் வச்சு பண்ணுறப்போ தான் மேட்ச்லேயும் நீங்கள் விளாட்றப்போ உங்கள் முழு கவனமும் கபடியில் இருக்கும். நீங்கள் அப் அண்ட் ட்ரோ, டிப் அண்ட் ட்ரோ உங்கள் கூட விளாட ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தனியாக இருந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஆள் கூட சேர்ந்து விளாடுங்க. அதனால் இருக்கிறப்போ நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 45 நிமிஷம் நல்லா ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் டிபெண்டர்ஸ் எப்படி மண்டை போடுறது, அப்பன்ஸாக அதை எப்படி நம்ம ரிலீவ் பண்ணுறது இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி காலையில் கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். டிபெண்டர்ஸ் மண்டை போடுறப்போ நீங்கள் ஜம்ப் அடிக்கலாம். அப்படி ஜம்ப் அடிக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி கையை நல்லா புஷ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம். டிபெண்டர் நீங்கள் நல்லா மண்டை போடுறப்போ முன்னாடியே நீங்கள் குனியாமல் கரெக்டாக பிளேயரை பக்கத்தில் வர வச்சு ஒரு ஃபேக் மூமெண்ட் ஏறுற மாதிரி ஒரு ஃபேக் மூமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்டை போடுங்க. இன்றைக்கான பயிற்சி முடிஞ்சு நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம்.